இந்த மங்காத்தா படத்துல சொல்லுவாங்க ஒரு காட்சி, எல்லாமே சரியா தான் போயிட்டு இருந்துச்சு விநாயக் வந்து சேர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அஜித்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் கொடுப்பாங்க. அது இந்த கூட்டணிக்கு விஜய் அவர்களுக்கு பொருந்தும். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு உறுதியான கூட்டணியாக, ஒரு மதசார்பற்ற முற்போக்கு அணி அப்படிங்கக்கூடிய கூட்டணியாக தான் தொடர்ந்துட்டு இருந்தாங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இல்ல, முதல்வர் அவர்களுக்கு அவர் நன்றி சொல்லி இருக்கிறார். உள்ளபடியே இது வந்து அவருடைய பேச்சுல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றி சொல்லல. ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றப்ப பிரதரை கட் பண்ணாரு, அவருக்கு பதில் எடுக்கும்போது பிரதரை கட் பண்ணாரு. ராகுல் காந்தி பேரையே விஜய் கட் பண்ணியிருக்காரு. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சேன். விவசாயிகள் நலன் சார்ந்து ஒரு வாக்குறுதி கொடுத்த வகையில் அதை வரவேற்கலாம். ஏன்னா அவர் பேசுகிற இடம் தஞ்சாவூர் டெல்டா பெல்ட். டெல்டா பெல்ட் என்பது கிட்டத்தட்ட விவசாயத்துடைய முதுகெலும்பு பகுதியது. அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதல டால்டா ஊத்தலாம் நான் வரல. தங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க, ஒண்ணு நீ வரணும் இல்லைன்னா நான் வரணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் நான் பார்க்கல, வேகம் குறைந்திருக்கிறது. நீங்க வேகம் குறைந்தனுடைய வெளிப்பாடு தான் ஓபிஎஸ் எப்படி அடைய முடியுது திமுக. காங்கிரஸ் வந்து ஆடிய ஆட்டம் சரி, பட் அந்த ஆட்டம் என்பது ஒரு எல்லை மீறி போயிட்டாங்க. ஆட்டத்தை ஒரு கட்டத்தில் நிறுத்தி இருக்கணும், அவங்க அப்படி நிறுத்தவும் இல்லை. சோ இது எந்த பக்கம் நடந்தாலும் காங்கிரஸுக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு. தாவேக்கா இல்லைன்னா காங்கிரஸ் இன்னும் அடிபணிந்ததான் திமுக இருந்திருக்குமா? விஜய் அவர்கள் இல்லைன்னா காங்கிரஸ் வந்து உண்மையிலேயே சொல்ல போனா தொகுதிகள் இன்னைக்கு குறைக்கப்படும். அப்ப திமுக ஏன் இறங்கி வர மறுக்குது? காங்கிரஸ் திமுகவுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? கிட்டத்தட்ட நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, சிஎம் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு வரையும் அவர் தன்னுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகிட்ட 25 சீட்டுக்கு வர கிடையவே கிடையாது அப்படிங்கிற உறுதியில தான் இருந்தார். திமுகவுக்கு நெருக்கடி இருக்கு. நீங்க விஜய் என்கிற ஒரு புதிய சக்தி வருது. அதிமுகவில் இருந்த பெண்கள் ஓட்ட திமுக ஈர்த்தது. எந்த திட்டங்களும் செய்யாம, எந்த சலுகையும் இதுவரைக்கும் செய்யாம, எந்த பணபலம் நேரடியாக கொடுக்காம விஜய் என்கிற ஒரு சக்தியால பெண்கள் ஓட்டு எல்லாம் விஜய் பக்கம் போகுது. மொத்தத்துல உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. இல்ல, நாங்குநேரி பிரச்சனை வந்து உள்ளபடியே வந்து பெரிய விவாதத்திற்குரிய ஒரு பிரச்சனை. நீங்க கஞ்சா கட்டுப்பாடற்ற முறையில் கஞ்சா என்பது இன்னைக்கு தமிழகத்தை பிடித்து ஆட்டக்கூடிய மிகப்பெரிய அரக்கனாக மாறி இருக்கு. நீங்க அதுதான் இன்னைக்கு முழுமையான பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கீங்க. காவல்துறையில் முழுநேர வேலையாக ஹெல்மெட்டுக்கு அபராதம் போடுறது மட்டும்தான் முழு டைம் வேலையாக செயல்படுறாங்க. என்ன சொல்றேன், இந்த டார்கெட்டை குற்றச்சம்பவங்களை பிடிக்கிறதுக்கு வைங்க, இந்த டார்கெட்டை கஞ்சா வழக்கு பதிவு பண்றதுக்கு வைங்க. தி 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இருந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். பல வீடியோக்கள் வந்து நீங்கள் நம்மளுடைய அந்த சமிட்ல பேசினதை பல தளங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதையும் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு அதுக்கப்புறமா இப்போ கடந்த சில வாரங்களாக நடந்த சில விஷயங்களையும் இன்று வரை திமுக, காங்கிரஸ் அண்ட் தாவேக்காவும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதையும் இன்று தஞ்சையில் திரு விஜய் அவர்கள் பேசியது குறித்தும் பேசலான்னு நினைக்கிறேன். முதற்கட்டமாக வந்து இந்த தஞ்சை விஜய் அவர்கள் தஞ்சையில் பேசுறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக கூட்டணி அண்ட் காங்கிரஸ் வந்துட்டு தாவேக்காவோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தொடர்ச்சியா திமுகவோடு அவர்கள் கூட்டணியில 2019 பாராளுமன்ற தேர்தலில் இருந்து தொடர் வெற்றியை பதிவு செய்திருக்காங்க. 19 பாராளுமன்ற தேர்தல் வெற்றி, 21 சட்டமன்ற தேர்தல் வெற்றி, 24 மீண்டும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வெற்றி. இன்னைக்கு இந்தியாவில காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 10% எம்பிக்கள் தமிழ்நாட்டில இருந்து கிடைத்தவர்கள். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு உறுதியான கூட்டணியாக, ஒரு மதசார்பற்ற முற்போக்கு அணி அப்படிங்கக்கூடிய கூட்டணியாகத்தான் தொடர்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மங்காத்தா படத்துல சொல்லுவாங்க ஒரு காட்சி, எல்லாமே சரியா தான் போயிட்டு இருந்துச்சு விநாயக் வந்து சேர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அஜித்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் கொடுப்பாங்க. அது இந்த கூட்டணிக்கு விஜய் அவர்களுக்கு பொருந்தும் நிச்சயமா. ஏன்னா அது வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. விஜய் அவர்கள் அரசியல் அரங்குக்குள்ள வந்த உடனே நீங்க இதுவரை திமுக கட்டமைத்திருக்கிறது அப்படிங்கிறது, திமுக உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஓட்டு வங்கி, மோடி எதிர்ப்பு ஓட்டு வங்கி. நீங்க அந்த மோடி எதிர்ப்பு என்பதுதான் அந்த கூட்டணியினுடைய மைய புள்ளி, அடிநாதம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக உள்ள வந்துடும், பாசிச சக்திகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள பாசிசம் காலூன்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு அணியை தான் அவங்க உருவாக்கி இருந்தாங்க. நீங்க அங்க இருக்கிற கட்சிகளை நீங்க பார்க்கலாம், விடுதலை சிறுத்தைகளா இருக்கலாம், இருபெரும் கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியா இருக்கலாம், இவங்க எல்லாமே பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியவங்க. அப்ப அந்த நேரத்துலதான் விஜயனுடைய அரசியல் வருகையும் வருது. சோ அப்ப காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா,
இவரும் பாஜகவை நெருங்கல, நீங்க பாஜகவை விமர்சிக்கல அப்படிங்கிறதுக்கான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது கூட அந்த கட்சி தமிழக அரசியல் களத்துக்குள்ள வருகிற பொழுதே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது. எனக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. அப்ப கொள்கை எதிரியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவா இருக்காரு. இந்த இடம் தான் அதனால வரை எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய அந்த கூட்டணிக்குள்ள முதல் முறையா ஒரு சலனத்தை உருவாக்குது. காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்க திமுக காங்கிரஸ் உறவு வெளியில இருந்து பார்க்க சுமூகமா தான் இருக்கும். பட் காங்கிரஸ் கட்சி ஒரு காயம்பட்ட புலி மாதிரி. ஏன் அப்படி சொல்லுன்னு கேட்கறாங்க. 25 சீட்டு இன்னைக்கு இவ்வளவு பேரம் நடக்குது. 30 35 40 தொடங்கி இப்ப 30 வந்து நிக்கிறாங்கன்னா சொல்லப்படுது. நீங்க 25 இடங்கள் ஒதுக்கப்பட்டுச்சு. ஈரோடு கிழக்கு EVKS இளங்கோவன் உயிரிழந்து போறாரு. அந்த இடத்தை யாரு எடுத்துக்கிட்டா? திமுகவே எடுத்துக்குது. சந்திரகுமார் போட்டியிட்டார். சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டார். சந்திரகுமார் தேமுதிக இருந்து திமுகவுக்கு வந்தார். காங்கிரஸோட ஒரு இடமே போச்சு. ஏற்கனவே நம்ம 25 இடங்கள் ஒதுக்குறாங்க 25 இடங்கள் ஒதுக்குறாங்கன்னு பேசிட்டு இருக்கோம். காங்கிரஸுக்கு திமுக ஒதுக்கிய இடங்கள் 24 தானே அப்படி பார்த்தா. சோ அடுத்ததா நீங்க இப்ப வாங்கின ஈரோடு மட்டுமல்ல, உதாரணம் நீங்க திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தார் ஜெயக்குமார் தனசிங், காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர். அவர் உயிரிழந்து விட்டார். 1000 நாள் தாண்டிட்டோம். போஸ்ட் எல்லாம் போட்டு அந்த ஊர்ல 350 நாள் தாண்டிட்டோம், 500 நாள் தாண்டிட்டோம், 600 நாள் தாண்டிட்டோம் போஸ்ட் போட்டாங்க. இன்று வரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல. தமிழ்நாட்டுல மொத்தம் 25 மாநகராட்சிகள் இருக்கு. அந்த 25 மாநகராட்சிகள்ல ஒரே ஒரு மாநகராட்சி காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுது. நீங்க தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் வலுவா இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க. அந்த கன்னியாகுமரியிலேயே உள்ளாட்சி தேர்தலில் திமுக காங்கிரஸ் தனித்தனியா தான் போட்டிட்டாங்க. காங்கிரஸ் நிறைய பேரூராட்சி தலைவர்லாம் கைப்பற்றினாங்க. அப்ப காங்கிரஸ் இயல்பா என்னன்னா கட்சி கடைமட்ட அளவுல வளரல, உள்மட்ட அளவுல வளரணும்னா அவர்கள் ஒரு வாய்ப்பாக விஜயை பார்த்தாங்க. அதாவது சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றியை பதிவு செய்துன்னு பார்த்தாங்க. ராகுல் காந்தி அவர்கள் கட்சியை வளர வேண்டிய இடத்துல இருக்கு. இந்த வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 29 தேர்தல் தான் நமக்கு முக்கியம், 26ல பரிசார்த்த முயற்சிகள் கூட பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற லெவல்ல ராகுல் காந்தி அவர்கள் இருந்தார். சோ இப்ப இங்க அந்த இடத்துல ஏதோ சில சமரசங்கள் திமுக காங்கிரஸ் இடையில இப்ப நடந்துருச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க ஆனா விஜய் அவர்களை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை நிச்சயமா வாங்குற இடம் நோக்கி நகர்ந்திருக்காங்க. சோ ஏன் சமரசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நான் 2 புள்ளிகளை பொருத்தி பாக்குறேன். நம்ம இந்த வீடியோ நீங்க வெளியிற நேரத்துல கூட உள்ள அப்டேட் மாறலாம். பட் இந்த நேரத்துல எனக்கு தோன்றிய கருத்தை நான் சொல்றேன். ஒன்று, ப. சிதம்பரம் அவர்கள் நேரடியா முதல்வர் அவர்களை போய் சந்திக்கிறார். ப. சிதம்பரம் அரசியல் நீண்ட கால அனுபவம் கொண்டவர், முன்னாள் நிதியமைச்சராக எல்லாம் இருந்தவர். அது மட்டும் இல்லாம மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலையில் செல்வ பிறந்தகை அவர்களுடைய மகளுடைய திருமண நிச்சயதார்த்தத்துல கலந்துகிறார். செல்வ பிறந்தகை அவர்கள், ப. சிதம்பரம் அவர்கள் 2 பேருமே திமுக அணியில் இருக்கிறது விரும்புறவங்க. ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய உரை தஞ்சாவூர்ல பேசுகிறார். தன்னை அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்திய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்றார். எதுக்கு? ஜனநாயகம் படத்துக்கு குரல் கொடுத்ததுக்கு. இன்னும் சிலர் தான் குரல் கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நன்றின்னு பொதுவா கிடைக்கிறார். ராகுல் காந்தி அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில் அவர் நன்றி சொல்லல. நீங்க இன்னும் சிலர் குரல் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றிங்கிறது சினிமால சொல்லுவோம் நம்ம. மற்றும் பலர் நடிப்பில் வெளியாகிற திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி மற்றும் பலராக அவர் ஏன் மாத்துறாரு? சோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு திமுக காங்கிரஸ் இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப் நெருங்குவதை தாவேகா தரப்பும் உறுதி செய்து விட்டார்களோ அப்படிங்கிறதா எனக்கு தோணுது. காங்கிரஸ் இப்ப தாவேகாவை இருப்பதனால இப்படி ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இப்போ வரைக்கும் எப்படி நம்மளுக்கு தோணுதுன்னா, தாவேகாவை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் திமுகவிடம் பேரம் பேசுகிறது. இன்னும் அவங்களுடைய சீட்டோட எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு தாவேகா இங்கே ஒரு முக்கிய ரோலாக தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளிலேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு தோணுது. ஆனால் தாவேகாவுக்கு முன் தாவேகாவுக்கு பின்னுங்கிறத நம்ம அதை பிரிச்சுக்கலாம். தாவேகா இல்லைன்னா காங்கிரஸ் இன்னும் அடிபணிந்து தான் திமுகவுக்கு இருந்திருக்குமா? ஏன்னா இப்போ தாவேகா வந்த பிறகும் காங்கிரஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அவர்கள் வர அளவுக்கு இந்த கூட்டணியில் இவ்வளோ சலசலப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதை பெருசாக யாரும் இங்கே பேசலை. ஏன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருந்த கூட்டணி இப்போ சிதம்பரம் அவர்கள் வராங்க, இங்கேருந்து டெல்லிக்கு பயணம் பண்ணுறாங்க கனிமொழி, இவ்வளோ குழப்பங்கள் ஏன் இது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே நிற்கிது. அப்போ உண்மையிலுமே காங்கிரஸை திமுக மதிக்கலையா? இப்போ சப்போஸ் விஜய் அவர்கள் இல்லைன்னா காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டில் இருந்திருக்கும்? விஜய் அவர்கள் இல்லைன்னா காங்கிரஸ் உண்மையிலேயே சொல்ல போனால் தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கும். நீங்க மிக மிக முக்கியமா எடுத்துக்கங்க. 2011 63 இடங்கள், 2016 41 இடங்கள், 2021 சட்டமன்ற தேர்தல் கே.எஸ். அழகிரி அவர்கள் அழுதுகிட்டே வெளியே வந்தார். அந்த பேச்சுவார்த்தை வெளியில் வருகிற பொழுது கே.எஸ். அழகிரி அவர்கள் எங்க வரலாற்றிலே எங்களுக்கு இவ்வளவு குறைச்சு கொடுத்தது இல்ல, 63 போட்டியிட்டோம், 11ல 16ல 41 போட்டியிட்டோம், 21ல இவ்வளவு இடம் தான் கொடுத்துருக்காங்க, 25 சீடு தான் கொடுத்துருக்காங்க, என்னுடைய கோடம் 24 தான் கொடுத்துருக்கு. EVKS இளங்கோவன் மறைந்து விட்டார்னா இயல்பாகவே அந்த இடம் காங்கிரஸ் தானே கொடுக்குறோம், அதையும் நீங்க கொடுக்கல. அதை இன்னொரு திமுக காரருக்கும் கொடுக்கல, ஒரு தேமுதிக வந்தவர் கொடுத்தாங்க. அவர் யாரு? சந்திரகுமார். அவருடைய வீட்டோட பேரை நீங்க பாருங்களேன்.
இன்னைக்கும் அவருடைய வீட்டோட பேர் கேப்டன் இல்லம். இன்னைக்கு தேமுதிகவே திமுகக்குள்ள இருக்கு, அது தனி, அது 2வது வாதம். அப்ப நீங்க 63, 41, 25 வர்றப்ப இன்னைக்கு விஜய் போன்ற ஒரு சக்தி வரலைன்னா காங்கிரஸை 20 சீட்ல அடைக்கிறோம். காங்கிரஸும் எதிர்க்காது, அவர்களுக்கு வழி இல்லையே. இங்க விஜய் இன்னைக்கு வரல, சீமானோட கை கொடுக்க முடியுமா? இன அழிப்பு, ஈழ அழிப்பு எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் தான் சொல்லி சீமான் அவர்கள் காங்கிரஸ் தான் அடிக்கிறாரு. ஸோ அப்ப அவரோட கை கொடுக்க முடியாது. இன்னொன்னு அதிமுக கூட்டணியில பாஜக இருக்காங்க, நங்குற மாதிரி இருக்காங்க, அந்த பக்கமும் நகர முடியாது. இந்த சில இடத்துல சொல்லுவாங்க வாக்குப்பட்டாச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க கிராம பகுதிகளில், இந்த பொருந்தாத பண வாழ்க்கை அமைஞ்சவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் படித்திருக்கிறாங்க, டைவர்ஸ் போன்ற விஷயங்கள் இருக்கு, அடுத்த மறு வாழ்க்கையெல்லாம் இருக்கு. பட் கிராம பகுதி மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்கும், சரி நீங்க மன வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுமா, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்பாங்க. அது மாதிரிதான் திமுகவிடம் காங்கிரஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பாங்க. 20 சீட்டு கொடுத்தாலும் வாங்கியிருப்பாங்க, 21 சீட்டு கொடுத்தாலும் வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இவ்வளவு தூரம் பேசுதுன்னா, நீங்க என்னதான் அவர்கள் ஜனநாயகம் அது இதுன்னு பேசுறாலும் கூட இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு உள்கட்சி ஜனநாயகம் வந்திருக்காங்க, அது தாவேக்கா வந்த பின்புதான். பட் அதுல என்னன்னா கொஞ்சம் மிகையாக பேசிவிட்டாங்க காங்கிரஸ். நீங்க நாளைக்கு நீங்க விஜயோட போகணும், நீங்க ஒருவேளை விஜயோட போகல, நீங்க டிஎம்கேயோடய இருக்கீங்க, கிரவுண்ட்ல எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க? மிக முக்கியமான ஒரு இடம் நான் கேட்கிறேன். நீங்க மதுரை வடக்கு தொகுதி எங்களுக்கு தளபதிக்கு எதிராக போஸ்ட் விட்டுறாங்க. தளபதி நான் சொல்றது மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ, அங்குள்ள மாவட்ட செயலாளர் போஸ்ட் விட்டுறாங்க. நாளைக்கு நீங்க மதுரை வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஏதோ ஒரு தொகுதி வாங்கிட்டீங்க, எந்த அளவுக்கு அவருடைய ஒத்துழைப்பு இருக்கும்? நீங்க சரி அவர் தான் ஒத்துழைச்சிட்டாரு, வேலை செஞ்சுட்டாரு. விருதுநகர் மாவட்டத்துல ஒரு திமுக காரங்க போட்டிடுவாங்க, மாணிக்கண்டா ஒரு எம்பி, மாணிக்கண்டா ஒரு வேட்டியை வெளிச்சு கட்டி நாங்க போய் வேலை செஞ்சாருன்னா முதல்ல ஒரு நம்பகத்தன்மை இருக்குமா அந்த அணி மேல? அப்ப நீங்க இதுதான் அலையன்ஸ் முடிவெடுத்துட்டீங்கன்னா முதல்ல இருந்தே அதற்கு ஏற்ற மாதிரி களமாடி இருக்கணும். நீங்க தேர்தலுக்கு 50 நாட்களை வைத்துக் கொண்டு ஒரு தேர்தல் சீட் ரேஸுக்காக மட்டுமே ஒரு யுத்தம் நடத்துறதுங்கிறது இன்னைக்கு பாருங்க, இப்பவும் திமுக தான் கை ஓங்கி இருக்கு. திமுக சொல்றாங்கல்ல, நீங்க சிதம்பரம் வர்றாரு, இவரு செல்லப்பிறனை மகளுடைய நிச்சயதார்த்தத்துக்கு போறாரு, எல்லாம் நடக்குது, கனிமொழி டெல்லிக்கு போறாங்க, 3வது வேட்பாளர் லிஸ்ட் வச்சிருக்காங்களே, 2 வேட்பாளர் அவங்க கையில இருக்கு, 3வது அப்துல்லாட்ட தயாரா இருங்கன்னு சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் வரலைன்னா நீங்க தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இல்ல. சோ அப்ப காங்கிரஸ் ஆடிய ஆட்டம் சரி, பட் அந்த ஆட்டம் என்பது ஒரு எல்லை மீறி போயிட்டாங்க. நீங்க ஒன்னும் இந்த பக்கம் இல்லைங்க, அதான் அந்த பக்கம் நிக்கணும். இந்த கிரவுண்ட்ல ஜெல்லாக்காது. ஏன்னா நீங்க கட்சிக்குள்ளேயே எல்லாரும் சொல்றாங்க, ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, தாவேகா பக்கம் நடந்துட்டா காங்கிரஸே உடஞ்சிரும், 13 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கு, திமுக பக்கம் போறதுக்கு தயாரா இருக்காங்க. சரி 13 பேர் போயிடுறாங்க, அந்த 13 தொகுதியிலையும் திமுக வேலை செஞ்சிருப்பாங்க, அவனை யாரும் சமாளிப்பாங்க? நீங்க ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாரு, ஓபிஎஸ் கூட ஒருத்தரான வைத்திலிங்கம் வந்துட்டாரு, மனோஜ் பாண்டியன் வந்துட்டாரு, அரை டஜன் நபர்கள் உள்ள வந்துட்டாங்க, நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்றேன், நிறைய மக்கள் வாக்களிக்கவும் செய்யறாங்க, தயாராகவும் இருக்காங்க. நான் முன்னாடியே பேசிருக்கேன், 2006 to 2011 அளவுக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, விஜய் வந்ததுனாலதான் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகுது. முதல் முறையாக அவர் பேசுறாரு, தீய சக்தி பத்தி எல்லாம் அவர் பேசுகிறார், அதனால அது மக்கள் வந்து பேசிக் கொள்ளாகுது. சோ நீங்க வெளியில இருந்து வர்றவங்க எல்லாம் ஹயர் பண்ணிட்டே இருக்கீங்க. தேமுதிக கூட்டு வரீங்க, 10 சீட்டு கொடுக்க முடியுது. ஓபிஎஸ் கூட்டு வரீங்க, 4 பேர். உசிலம்பட்டி ஐயப்பன் பேசுறாங்க நீங்க சட்டமன்றத்துல, இப்ப இணைந்து விட்டார். உசிலம்பட்டியில சீட்டு கட்டவெல்லாம் பதறி போயிட்டான், ஐயோ இந்த தொகுதியும் போச்சா நமக்கு இல்லையா அப்படின்னு பதறி போச்சு. நிறைய சிக்கல்கள் அதற்குள்ள இருக்கு. சோ காங்கிரஸை பொறுத்தவரை ஆட்டத்தை ஒரு கட்டத்தில் நிறுத்தி இருக்கணும், அவங்க அப்படி நிறுத்தவும் இல்லை. சோ இனி எந்த பக்கம் நடந்தாலும் காங்கிரஸுக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு பாருங்க. நிச்சயமா. இப்ப எந்த பக்கம் நகர்ந்தாலுங்கிறது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலுமே, இப்ப திமுகவும் இறங்கி வரவே இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு கட்டத்துல வந்துட்டு கைமீறி போயிருமோ காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இங்கு உருவானதை பார்க்க முடிஞ்சது. நேற்று வரை, அதாவது நேற்று ப. சிதம்பரம் உள்ளே வரும் வரை வந்துட்டு வேற மாதிரியான களம் வேற மாதிரி இருந்தது. ப. சிதம்பரம் அவர்கள் உள்ள வந்தோடனே மீண்டும் இந்த கூட்டணி மேல ஒரு நம்பிக்கை துளிர் விட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்ப திமுக ஏன் இறங்கி வர மறுக்குது? காங்கிரஸ் திமுகவுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அவங்க என்னன்னா தொடர்ச்சியா காங்கிரஸ் பல கட்டங்கள் பேசி விட்டதுல அதிருப்தியில் இருக்கு திமுக. கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, சிஎம் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு வரையும் சிஎம் என்று நான் குறிப்பிட்டால் கூட திமுகவுடைய தலைவர் அவர் தன்னுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் 25 சீட்டுக்கு மேல கிடையவே கிடையாது அப்படிங்கிற உறுதியில தான் இருந்தார். இந்த ப. சிதம்பரம் போன்றவர்கள் உள்ளே இறங்கி பேசிய பின்புதான் அந்த 25 என்கிற எண்ணிக்கையில இருந்தே கொஞ்சம் கூட வாய்ப்பு வந்தது. 27, 28 என்று நகர தொடங்கினாங்க. ஏன்னா நீங்க காங்கிரஸுக்கு எப்போதெல்லாம் கூட சீட்டு கொடுத்துருக்காங்களோ அப்பெல்லாம் திமுக தோற்று தானே வரலாறு. 2011 63 சீட்டு ஜெயிச்சது, 5 சீட்டு. 2016 41 சீட்டு வாங்குறாங்க, ஜெயிச்சது 8 சீட்டு தானே ஜெயிக்கிறாங்க. அப்ப நீங்க கிரவுண்ட்ல காங்கிரஸுக்கு தலைவர்கள் நிறைய இருக்காங்க. நீங்க காங்கிரஸ் ஏன் தாவேக்காவை விரும்புதுனால அதான் ஆப்ஷன். தாவேக்காட்ட நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குதுன்னா, நம்ம தாவேக்கா பக்கம் நகர்ந்திருந்தா ராகுல் காந்தி போன்ற எண்ணத்தை சொன்னேன், நமக்கு வேலை செய்யறதுக்கும் நிறைய தொண்டர்கள் இருப்பாங்க, கை சின்னத்தை தமிழகத்துல கிராமங்கள் தோறும் பரப்பிடலாம். நீங்க ராகுல் காந்தி அவர்களுக்கான ஓட் பேங்க் என்பது தமிழ்நாட்டுல ஆன்டி மோடி ஓட்டு.
இங்க விஜய் அவர்களுக்கு நான் பேஸ் என்பது ஒரு அவருக்கான ஒரு அட்ராக்டிவ் ஓட்டு. ஸோ அப்ப அந்த ஓட்டை போய் சேர்ந்துடலாம் காங்கிரஸ் அப்படின்னு அவருக்கு கணக்கு போட்டாங்க. ஸோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக இறங்கி வராம இருக்கிறதுக்கான காரணம் அவர்கள் இப்படி நினைக்கிறாங்க, நம்ம எப்பெல்லாம் கூட சீட்டு கொடுத்தோமோ அப்பெல்லாம் லாக் ஆயிருக்கோம். அப்ப காங்கிரஸுக்கு செக் வைக்கிறதுலாம் தேமுதிகவை கூட்டு வந்தாங்க, காங்கிரஸுக்கு செக் வைக்கிறதுனா ஓபிஎஸ் வந்து ஏத்துக்கிறாங்க. யார் யார் புதிதாக வரணும், சின்ன சின்ன அமைப்புகள்லாம் சேர்க்கிறாங்களே, தனி அரசு, கருணாசு, எஸ்டிபி. அதிமுகவோட மக்களவை தேர்தல் அப்ப கூட்டணியில இருந்தாங்க, இப்போ எஸ்டிபியும் திமுகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அங்க வந்து நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அங்க ஏற்கனவே இஸ்லாமிய அமைப்புகள் இருக்காங்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு. ஆனதுக்கும் கூட அவங்களால ஒரு சிறுபான்மையினர் ஓட்டு எங்க உடைந்து விடுமோ, டிவிகே போன்ற கட்சிகள் தனியா நிற்கிறதுனால என்ன ஆகுமோ என்கிற ஒரு விஷயத்துலதான் எஸ்டிபிஐ உள்ள கொண்டு வராங்க. எஸ்டிபிஐ இப்படிக்கு உள்ள இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நினைத்து பார்க்கிறப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸுக்கு ஒரு செக் பாருங்க, இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே எங்களோட தான் இருக்காங்க, நீங்க உங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குங்கிறீங்க பாருங்க, 3 இஸ்லாமிய கட்சிகளும் எங்களோட இருக்கு, சரி கிறிஸ்தவர்கள் ஓட்டுக்கும் நாங்க நிறைய செய்ய போறோம், செஞ்சிருக்கோம், இந்த 5000 ரூபாய் அடிக்கிறோம். இது எல்லாமே காங்கிரஸுக்கு அவர்கள் கொடுத்த அதிர்ச்சி தான். எல்லாம் சொல்லுவாங்க எதிர்கட்சியில கொடுத்த அதிர்ச்சியா. இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இப்போ இத்தனை கட்சிகள் உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே இப்போ ஒரு தொகுதியை வந்துட்டு கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா திமுக, அந்த தொகுதியில் இருக்கிற திமுக தொண்டர்களோட மனநிலை என்னவா இருக்கும்? ஏன்னா அங்க வந்து நாம் பண்ணிப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பா திமுக தொண்டர்கள். அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் வேற, இந்த தடவை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய கட்சிகள் உள்ள வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அப்போ திமுக எத்தனை இடத்துல நிற்க போகுது? இப்போ திமுக தொண்டர்கள் மனத்தில மனநிலை என்னவா இருக்கும்? நம்ம நிற்கலாம்னு நினைச்ச இடங்கள்ல வந்து வேறொரு கட்சிக்கு வந்துட்டு இவங்க வந்து இடம் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்வி, இன்னொரு கேள்வியும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இழுத்து ஒரு 0.5% இருக்கிற கட்சிகளை கூட உள்ள இணைக்கிறது அளவுக்கு திமுகவுக்கு தேவை இருக்குதா? திமுகவுக்கு நெருக்கடி இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட நீங்க விஜய் என்கிற ஒரு புதிய சக்தி வருது. நான் என்னுடைய கணிப்பை சொல்றேன், என்னால் எனக்கு தோன்றி ஒரு 18% சேரா இருப்பாங்க. எலெக்ஷன் நெருக்கத்துல கிரவுண்டுக்கு வந்து இன்னும் தீவிர அரசியல் செய்யும்போது கூடலாம். 30% சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க, 40% சொல்றவங்களும் இருக்காங்க, 10ன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. என்னுடைய யூகம் ஒரு 18% இருக்கலாம். இந்த 18 ஒரு திமுகக்குள்ள இருந்தானே எடுத்தாங்க. அந்த இடம் தான் திமுக அச்சப்படுது. இப்ப நீங்க பெண்கள் ஓட்டு, இளைஞர் ஓட்டு வேணும். பெண்கள் ஓட்டு, இளைஞர் ஓட்டு இன்னைக்கு வந்து யாரு பக்கம் இருக்குன்னா திமுக பக்கம் தான் இருந்தது. அதிமுக ஏற்கனவே இழந்த ஓட்டுகள் அது. நீங்க மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம், ஜெயலலிதா என்கிற ஒரு பெண் ஆளுமை, அவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக பக்கம் தான் பெண்கள் ஓட்டு இருந்துச்சு. சில ஜெயலலிதா அவர்கள் மறைந்து 8 ஆண்டுகள் ஆகுது. இந்த மறைவு காலத்துல திமுக அந்த ஓட்டுகளை அப்படியே தன்வசமாக்கிக்கிட்டு, மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் பஸ்ல ஃப்ரீயா போய்க்கலாம், அப்புறம் கட்டணம் இல்லாம அந்த புதுமை பெண் திட்டத்துல மாதந்தோறும் 1000 ரூபாய், இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொடுத்ததன் வடிவில் அதிமுகவிடம் இருந்த பெண்கள் ஓட்ட திமுக ஈர்த்தது. எந்த திட்டங்களும் செய்யாம, எந்த சலுகையும் இதுவரைக்கும் செய்யாம, எந்த பணபலம் நேரடியாக கொடுக்காம விஜய் என்கிற ஒரு சக்தியால பெண்கள் ஓட்டு எல்லாம் விஜய் பக்கம் போகுது. நான் சொல்றது அப்படியே போகுதுன்னு சொல்லல, பெருவாரியாக பெண்கள் ஓட்டு போகுது. இளைஞர்கள் ஓட்டு, அதிமுக என்ன வேலை செஞ்சாங்க? இளைஞர் ஓட்டு இருக்க. விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தப்ப இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை உருவாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு விஜய் என்கிற ஒரு புதிய சக்தி போர்ஸா நிக்கிறார். இங்க இளைஞர் அணி கட்டமைக்கப்படுதுல, உதயநிதி ஸ்டாலின் மாநில செயலாளராக இருக்காரு, அவர் போய் பாசறை பக்கங்கள் உருவாக்குறாரு முரசொலியில, அவர் தீவிரமா அங்கங்கே இளைஞர் மாநாடு போடுறாரு. ஸோ அப்ப இளைஞர்கள் ஓட்டும் அவர்களுக்கு இருக்கிறதா நம்புறாங்க. அப்ப அந்த இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு இரண்டும் அதிமுகவில் இருந்து ஏற்கனவே திமுக பக்கம் சென்ற ஓட்டை இவர் ஈர்க்கிறார். ஸோ அந்த இடம் திமுகவுக்கு ஒரு நெருடலை தருது. எங்க நம்மகிட்ட இருக்கிற ஓட்டை ஈர்க்கிறதுனால அதிமுக திமுக ஓட்டு வித்தியாசம் குறைந்து விடுமோ, களம் மும்முனை போட்டியா மாறிடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டம் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் புதிய புதிய கட்சிகளை சேர்க்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஓரளவுக்கு இன்னைக்குள்ள ஒரு தகவல் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதை தாண்டி இப்ப 4 முனை போட்டிங்கிறது ஏற்கனவே உறுதியான ஒரு விஷயமா தான் இருந்தது. நடுப்புற ஒரு 2 நாள் சலசலப்பு அவ்வளவுதான். இப்ப அடுத்ததான் இன்னைக்கு தஞ்சையில திரு விஜய் அவர்கள் பேசின சில விஷயங்கள், அதுல குறிப்பா வந்து விவசாயிகளோட பல பிரச்சனைகள் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த நாகநேர சம்பவத்தை பத்தியும் இன்னைக்கு வந்துட்டு அவர் பேசியிருக்கிறத பார்க்க முடியுது. அது சம்பந்தமா ஊடகங்கள் இந்த விஷயங்களை எப்படி வந்து கேரி பண்ணிருக்கிறாங்க நாங்க டெய்லியும் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறேன். இது குறித்த விவாதங்களோ எதுவுமே இல்லை அப்படிங்கறதையும் நம்ம உற்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் தேவை இங்க இருக்கிறது. அது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இல்ல, நாகநேரி பிரச்சனை வந்து உள்ளபடியே வந்து பெரிய விவாதத்திற்குரிய ஒரு பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி அதை மெயின் ஸ்ட்ரீம் எடுத்து அதெல்லாம் விவாதிக்கணும், இன்னுமே அதிகமாக விவாதித்து இருக்கணும். நீங்க ஒண்ணுமே இல்ல, கஞ்சா கட்டுப்பாடற்ற முறையில் கஞ்சா என்பது இன்னைக்கு தமிழகத்தை பிடித்து ஆட்டக்கூடிய மிகப்பெரிய அரக்கனாக மாறி இருக்கு. நீங்க அதுதான் இன்னைக்கு முழுமையான பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு 1, 2 சம்பவங்கள் இல்ல,
நீங்க இப்போ வந்து கண்ணில் கண்ட மனிதர்களை எல்லாம் விட்டு நம்ம எப்படிப்பட்ட மனித சூழலுக்குள்ள வாழ்றோம். நீங்க அது ரொம்ப ரொம்ப அபாயகரமானதுல. ஒரு காட்டுக்குள்ள போறேன், நான் ஒரு கடுமையான காட்டுக்குள்ள போறேன், சிங்கம் வந்துருமோ, புலி வந்துருமோ, யானை வந்துருமோ, நான் பயப்படலாம். ஒரு சக மனிதன் வரான், அவன் கஞ்சா அடிச்சுட்டு வரான், திடீர்னு நம்மளை கொன்னுருவோம், ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சா கொன்னுருவோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சட்டத்தின் ஆட்சியா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடியது. நீங்க தமிழக காவல்துறை என்பது முதல்வர் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. பட் அந்த காவல்துறை நீங்க மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னா, காவல்துறையின் முழுநேர வேலையாக நான் இதை வந்து ஒரு பத்திரிகையாளராக நான் பார்த்த கள அனுபவத்துல இருந்து சொல்றேன். ஹெல்மெட்டுக்கு அபராதம் போடுறது மட்டும்தான் முழு டைம் வேலையாக செயல்படுறாங்க மாவட்டங்கள்ல, பல மாவட்டங்கள்ல சொல்றேன். நீங்க ஒரு சின்ன ஒரு நகைச்சுவைக்காக நான் சொன்னாலுமே கூட இதுதான் கலை யதார்த்தம் என்பதற்காக சொல்றேன். ஒரு திருட்டு பைக்ல வேகமா போறான்னு வச்சுங்களேன், அவன் ஹெல்மெட்லாம் போட்டுருந்தானா திருட்டு பைக்னே போலீஸுக்கு தெரியாது, அவன் மட்டும் போயிடுவான். பின்னாடி அவனை பிடிக்கிறதுக்கு அர்ஜென்டா ஒருத்தர் போறான்னு வச்சுங்க, ஐயா என் பைக்கை திருட்டிட்டு போயிட்டான்னு இன்னொருத்தன் பைக்கை வாங்கி நான் ஹெல்மெட் போடாம போயிட்டேன்னா அதை ரெண்டாவது பிடிக்கலாமா, முதல்ல ஹெல்மெட் போடுப்பா, ஹெல்மெட் ஏமா போடல, 1000 ரூபாய் ஃபைனை கட்டிட்டு போப்பான்றாங்க. நீங்க காவல் நிலையங்களுக்கெல்லாம் ஹெல்மெட் அபராத வழக்குக்கு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க, டார்கெட் போட்டு நீங்க இத்தனை அபராதம் வந்து ஹெல்மெட்டுக்கு போட்டிருக்கணும் அப்படின்னு அவங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் ஒரு டார்கெட் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த டார்கெட்டை குற்றச்சம்பவங்களை பிடிக்கிறதுக்கு வைங்க, இந்த டார்கெட்டை கஞ்சா வழக்கு பதிவு பண்றதுக்கு வைங்க, இந்த டார்கெட்டை முன் குற்றவாளிகளை பின்தொடர்ந்து அவர்களோட அடுத்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாத அளவுக்கு தடுக்கிறதுக்கு வைங்க. சோ அப்ப எந்த இடம் தான் ஒரு பிழை இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இது வந்து நீங்க வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அது வந்து காவல்துறைக்கு அளவற்ற அதிகாரம். சில பேர் சொல்லுவாங்க காவல்துறை அதிகாரம் கொடுக்கணும், கட்டுப்பாடற்ற அதிகாரம். நீங்க அதிகாரம்லாம் ஒண்ணுமே கொடுக்கணும், ஏற்கனவே மேக்சிமம் அதிகாரத்துல அவங்க எடுத்தா வச்சிருக்காங்க. அவங்கள செயல்படுறதுல மடைமாற்றணும் கிடையாது, சரியான முறையில் சரி. ஹெல்மெட் நீங்க கேட்டா சொல்றது நீதிமன்ற வழிகாட்டல், அதனாலதான் கோர்ட்டுல வழிகாட்டுதல் ஃபைன் போடுறோம், அபராதம் போடுறோம். கோர்ட்டு தான் திருப்பரங்குன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு, நம்ம செயல்படுத்தவும் செய்யணும். கோர்ட்டு தான் திருப்பரங்குன்றம் தீர்ப்பு சொன்னாங்களே, திருப்பரங்குன்றம் தீர்ப்புக்கு நம்ம என்ன சொல்றோம், மதச்சார்பின்மை மாநிலத்தினுடைய அடையாளம், நல்ல விஷயம், பாராட்டுக்கள், அப்படிதான் இருக்கணும். நீதிமன்றம் என்ன கொடுக்கணும், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுவாங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவாங்க, போட்டு போறாங்க. உறுதியா நிக்கிறீங்கல்ல, பாமர மக்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஹெல்மெட் அபராதம் வாங்குறதுல காட்டுற அக்கறைய நீங்க மக்களுக்கு ஒரு கஞ்சாவை ஒழிக்கிறது ஒரு சாதாரண விஷயத்த ஒரு அரசு நினைத்தால் ஒரே நாள்ல ஒரு ஆபரேஷன் மாதிரி செஞ்சு கிட்டத்தட்ட அதை ஒட்டுமொத்தமாக அழிச்சாலே போதும். நீங்க தமிழ்நாட்டுல பெரும் பிரச்சனை, பல வீடுகள்ல பல குடும்பங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. அரசு அதுல கவனம் செலுத்தணும். அது விவாதத்திற்குள்ளாகுது என்பதை கடந்து அரசு அதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இன்னைக்கு மூவிங் டு தஞ்சை, இன்னைக்கு பேசின சில விஷயங்கள்ல இன்னும் சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து 2 கட்சிகளும் தங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க, ஒன்று நீ வரணும் இல்லைன்னா நான் வரணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. திரு விஜய் அவர்களுடைய வருகையினால 2 கட்சிகளும் வந்து பயந்துருக்கு, ஒன்று நீ ஆண்டுக்கோ இல்லை நான் ஆண்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காங்கிறத பார்க்க முடியும். அதை எப்படி டீகோட் பண்ணலாம்? நிச்சயமா வந்து திமுக அதிமுக 1967க்கு பின்பு இந்த 2 கட்சிகள் தான் தமிழகத்தை ஆண்ட கட்சிகள். விஜய் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்கள் இருக்கிற காலகட்டத்துல 2 பேருக்கு எப்படி ஒரு வார் நடக்கும் நமக்குலாம் தெரியும். அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருவர் பார்த்தாலே, பேசினாலே, சிரித்தாலே, கல்யாண வீடுகள் போனா திமுக சேர்ந்திருந்தாலே ஒரு பெரும் பிரச்சனையாக வெடிக்கும். அந்த அம்மா பதவியை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இருந்தது. இப்ப திமுக அதிமுக இடையில அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அரசியல் செய்கிறார்கள், வேகம் குறைவாக இருக்கு. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக விஜய் அவர்கள் சொல்வதை போல எனக்கு வந்து அதுல முழு உடன்பாடு இல்லை. நீங்க 2 பேர் தான் வரணும், புதிதாக இன்னொரு சக்தி, இது நீங்க யாரும் வளர்ச்சியும் யாரும் தடுத்து விட முடியாது 2 பேர் சேர்ந்து. ஆனா அவர் சொல்ற ஒரு இடம் முக்கியமான இடம். SOP மூலமா என்னை தடுக்கிறாங்க, ஜனநாயகம் படம் ரிலீஸுக்காக தடுக்கிறாங்க, அப்படிலாம் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அழுத்தங்கள் நீங்க விஜயகாந்த் அவர்கள் வரும்போது இந்த அழுத்தங்கள் இருந்துச்சுல, நீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு பல அழுத்தங்கள் இருந்துச்சு. சோ அப்ப அவர் கடவுளோடு மக்களோடு தான் கூட்டணினாரு. விஜய் அவர்கள் கூட கூட்டணி யார் வேண்டுமானாலும் வரலாம், என் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்களோடு கூட்டணினார். விஜயகாந்த் அது கூட சொல்லலையே, கடவுளோடு மக்களோடு தான் கூட்டணினார். நீங்க இன்னொன்று திமுக அதிமுக இடையில அது அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ்ல நான் பார்க்கல, வேகம் குறைந்திருக்கிறது. நீங்க வேகம் குறைந்தனுடைய வெளிப்பாடு தான் OPS எப்படி அடைய முடியுது. திமுக 3 முறை மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இப்படியான நபர்களை நம்ம பார்க்க முடியுமா? 3 முறை முதல்வராக இருந்தவர் இணைந்து கொள்ள முடியுது. மைத்ரேயன் என்பதை இணைந்து கொள்ள முடியுது. RSS பின்புலத்தை சேர்ந்தவர், பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு வந்தவர், மருத்துவர், அந்த அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் பழக்கம் என்பதால் எம்பியாக்கப்பட்டவர், RSS காரரு, RSS பின்புலம் கொண்டவர், அவரே திமுகவில் இணைய முடியுது இல்ல. அப்ப நீங்க இதே இடம் அப்படியே செங்கோட்டையன் அவர்களுக்கு பொறுத்து பார்க்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் அந்த அங்கிருந்து இந்த பக்கம் வர்றாருல. சோ அந்த வேகம் குறைந்து போச்சு. திமுக அதிமுக 2 கட்சிகளுடைய அந்த 2 லீடர்ஷிப்களும் மறைந்த பிறகு
அந்த கொள்கை சித்தாந்தம் என்பதற்கு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய மதிப்பீடுகள் குறைந்திருக்கிறது. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். 2 பேருக்கு இடையில அட்ஜஸ்ட் பண்ண, நீ ஆண்டாலும் பரவாயில்ல, நான் ஆண்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலை இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புறேன். இன்னுமே கரூர்ல இருந்து ஜனநாயகன் வரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. இத்தனை நாளா வந்து ஜனநாயகனுக்கு அவர் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்பயும் வந்துட்டு என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, ஜனநாயகனுக்கு வராம இருக்கிறப்ப நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க, நம்ம முதல்வரும் குரல் கொடுத்தாரு, பட்டும் படாம கொடுத்தாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி, நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லாத்திற்கும் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல, முதல்வர் அவர்களுக்கு அவர் நன்றி சொல்லி இருக்கிறார். உள்ளபடியே இது வந்து அவருடைய பேச்சுல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க வந்து முதல்ல நீங்க பாக்கலாம், விஜய் அவர்களுடைய பேச்சுல ஸ்டாலின் அங்கிள் சொன்னார். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? முதல்ல அங்கிள் சொன்னார். அது வந்து நான் வந்து எனக்கு பார்த்தோன்னே நான் கொஞ்சம் ரெகுலரா சினிமா நிறைய பார்க்கறதுனால ஒரு மின்சார கண்ணா நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய ஒரு பாடல் வந்து ஓ அங்கிள் ஆண்டி நான் உங்கள் வீட்டு, அவர் அதே மாதிரியே சிஎம்முக்கும் தான் அவர் வீட்டு பிள்ளைங்கிற மாதிரி அவர் அந்த தொழிலை சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கிள்னு இடம் சொன்னாரு, அப்புறம் சார்னு மாறினாரு. நீங்க நன்றி சொல்ற இடத்துக்கு வந்திருக்காரு. இதுதான் முதிர்ச்சி. நீங்க பிரதமர் மோடி அவர்கள் திமுகவுக்கு நேர எதிர் துருவத்தில் உள்ளவர். ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளுக்கு ராகுல் காந்திக்கு முன்னாடியே முதல்ல அவர் தான் ட்வீட் பண்ணாரு. விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரசியலுக்குள் ஒரு பரிணமிக்கக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். முதிர்ச்சியான இடம் தான். நீங்க அரசியல் எதிரி, கொள்கை எதிரி இருக்கலாம், தவறு இல்லை. அரசியல் எதிரி நல்லது செய்கிற பொழுதும் பாராட்டணும் அப்படிங்கக்கூடிய இடத்துல தனிப்பட்ட வகையில தனக்காக குரல் கொடுத்தாரு. அது பட்டம் படாமலும் கொடுத்தாரோ தொட்டும் தொடாம கொடுத்தாரு. அதுல இன்னொரு மிக முக்கியமான புள்ளி இருக்காது. விஜய் அவர்கள் அதை அவர் சொல்லியிருக்க முடியாது. பராசக்தி படத்துக்கு சென்சார்லாம் வந்த பிறகு குரல் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி அவர் பேசணும். பராசக்தி வந்து சென்சார்லாம் வந்து வந்த பின்பு ஜனநாயகனுக்கு சென்சார் வரலன்னு அவர் குரல் கொடுத்தார். சோ அப்ப அந்த இடமும் ஒவ்வொரு அதுதான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். பட்டும் படாமலும் அதையும் நான் விளைக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நன்றி சொல்லி இருப்பதற்கு பின்னாலும் ஒரு செய்தி இருக்கு. ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றி சொல்லல, மட்டும் சொன்னார் எல்லோருக்கும் நன்றி அப்படின்னாரு. குரல் கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. இது எப்படின்னா, ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றப்ப பிரதரை கட் பண்ணாரு, அவருக்கு பதில் எடுக்கும் போது பிரதரை கட் பண்ணாரு. ராகுல் காந்தி பேரையே விஜய் கட் பண்ணிருக்காரு. இந்த கூட்டணி சிக்கல்கள்லாம் 2 தரப்புக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த முட்டல் மோசடி இது காட்டுது. ஆமா, இன்னைக்கு அவங்களோட ஸ்பீச்ல அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குங்கிறது நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க மு.க. ஸ்டாலின் அரசியல் எதிரிக்கு நன்றி சொல்றாரு. அப்ப நீங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றி சொல்லி கொண்டு அவருக்கு இன்னைக்கு நேற்று தொடர்புல இல்லையே. கரூர் சம்பவம் நடந்த போதே அவர் பேசுறாருல. கரூர் சம்பவம் நடந்த போது 2 பேருக்கு பேசுறாரு. மு.க. ஸ்டாலினுக்கும் பேசுறாரு, விஜய் அவர்களுக்கும் பேசுறாரு. நீங்க அதுக்கும் நன்றி சொல்லல. ஜனநாயகனுக்கு அவரு ட்வீட் பண்ணார்ல, நீங்க அவர் மக்களவை எதிர்கட்சி தலைவர்ல. அப்ப நீங்க படத்துல நடிக்கும் போது இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க? விஜய் நடிக்கிறாரு, வேற யார் நடிக்கிறாங்க? 4-5 பெரிய நடிகர்கள் சொல்லிட்டு மற்றும் பலர் நடிக்கிறாங்க. அந்த மற்றும் பலர்ல இல்ல ராகுல் காந்தி, அவர் ஒரு மக்களவை எதிர்கட்சி தலைவர். சோ அப்ப அவர் பேரையும் சொல்லி இருக்கணும். அது தவிர்க்கப்பட்டதையும், நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பிரதர்ங்கிறத தவிர்த்ததையும், பதிலுக்கு ஸ்டாலின் அவர்கள் பிரதர்ங்கிறத தவிர்த்ததையும் பொருத்தி பாக்குறேன். ஒரு புள்ளியில பொருத்தி பாக்குறேன். இந்த நொடி வரையிலும் இப்ப நீங்க சொல்லும் போது வேண்டுமென்றே வந்து தவிர்க்கப்பட்டது போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கலாமா? அது வந்துட்டு யதார்த்தமா பேசுனது இல்ல, வேண்டுமென்றே தவிர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, திட்டமிடல் தானே. நீங்க முதல்வர் அரசியல் எதிரில அரசியல் எதிரி சொல்லும் போது நீங்க வந்து உங்களுக்கு அரசியல் ரீதியாக எதிரி இல்ல, தோழமையா நாளைக்கு வந்துடலாம்னு காத்திருக்கீங்க. இந்த நொடி நமக்கு தெரியாது இல்ல. உறுதியாக திமுக இருக்க போது தாவேக்கா வரப்போதா தெரியாது இல்ல. நீங்க இன்னைக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுக்குற வகையில முதல்வர் குரல் கொடுத்தாரு. ஆனா அவரை விட வலுவா அகில இந்திய அளவுல ராகுல் காந்தி குரல் கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு திமுகக்குள்ள இதுதான் விவாதமா இருக்கும். ஐயோ ஒரு ராகுல் காந்தியை பாராட்டுறாரு, ராகுல் காந்தியை பாராட்டிட்டாருன்னு திமுக இன்னைக்கு 6 மணிக்கோ 7 மணிக்கோ கையெழுத்தாகட்டும். அவ்வளவு பிரேக்கிங்லயும் விஜய் தானே இருந்திருப்பாரு. அவர் சில தருணங்கள் தவற விடுகிறார்கள், சில தருணங்கள் தவற விடுகிறார்கள். அரசியல்ங்கிறது அப்படிதான். உங்களுக்கு ஒரு சிக்னல் வரும், பதில பெரிய சிக்னல் நம்ம கொடுக்கணும். அவர் சொல்றாருல, விசில வச்சு காதலியே ஊதுங்க, முதல்ல கூட்டணி கட்சிகளுக்கு ஊதணும். அப்பதானே கூட்டணி கட்சிகள் கேட்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு பல விஷயங்களில் கடந்து அடுத்ததாக வந்து விவசாயிகள் பிரச்சனை குறித்து நிறைய விஷயங்கள் பேசினார். இன்னும் சொல்ல போனால் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சார். 2 ஏக்கர் நிலத்திற்கு கம்மியாக இருக்கவங்களுடைய குழந்தைகளின் படிப்பு செலவை வந்துட்டு அரசாங்கமே ஏற்கும் தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு. இது நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிற விவாதம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் இந்த வாக்குறுதியை நீங்க எப்படி பாக்குறீங்க? விவசாயிகள் நலன் சார்ந்து ஒரு வாக்குறுதி கொடுத்த வகையில் அதை வரவேற்கலாம். ஏன்னா அவர் பேசுகிற இடம் தஞ்சாவூர் டெல்டா பெல்ட் என்பது கிட்டத்தட்ட விவசாயத்தினுடைய முதுகெலும்பு பகுதி. அது தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம்னு நம்ம சொல்றதே தஞ்சாவூரை தான் சொல்றோம். சோழநாடு சோறுடைத்தல் இலக்கியத்துல சொல்லுவாங்க. அது சோழ மண்டலம்.
யானை கட்டி சோறடிப்பாங்க, மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த சோழநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அங்க வந்து விவசாய பூமி. அங்கிருந்து கொண்டு அவர் விவசாயிகளின் குரலாகத்தான் அதை பேசுகிறார். 2 ஏக்கருக்கு குறைவாக இருப்பவர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த திட்டம் என்பது நடைமுறைக்கு சாத்தியமா என்பது கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன்னா தமிழ்நாட்டுல விவசாயிகள் அதிகமான அளவுல இருப்பாங்க. நீங்க 1-2 பேரை அடைக்க முடியாது 2 ஏக்கருக்கு குறைவு என்பதுல. ஒரு பெருவாரியா விவசாய பூமி தான் நம்ம தமிழ்நாடுமே. ஸோ அப்போ அது ஒரு பெரிய எண்ணிக்கை. பட் அவர் வேறு இலவச திட்டங்களை சொல்லாமல் இதை மட்டும் சொன்னால் ஒரு நம்பகத்தன்மை வரும். அவர் திராவிட கட்சிகளுக்கு இணையாக நிறைய இலவசங்களை அறிவிக்காமல் விவசாயம், கல்வி, வளர்ச்சி என்று முன்னிலைப்படுத்தினால் அது மக்கள் மத்தியில் கவனிக்கப்படும். நிச்சயமா சார். ஸோ தொடர்ந்து பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். நீங்களும் வந்துட்டு எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் அடுத்த கட்ட நேர்காணல்களில் மீண்டும் இணைவோம் சார். நன்றி உங்களோட நேரத்திற்கு. ரொம்ப நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.